ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிட்டனோட கலெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரொம்ப பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதனால நான் வாஷ் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப பளபளன்னு இருக்குது. இதில் 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் பாலிஷ் பண்ணுது, மீதி எல்லாமே ஹேண்ட் வாஷ் தான். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது நல்ல வெங்கல பானை. பொங்கல் வச்சுக்கலாம். பூஜைக்கு சப்போஸ் பூஜை பண்ணுறோம் அன்னைக்கு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கலான்னா ஒரு 1/2 kg பொங்கல் வச்சுக்கலாம். ஏன்னா இது கெப்பாசிட்டியே 1 லிட்டர் தான். ஸோ நீங்கள் 1/2 kg பொங்கல் வைக்கலாம். ஸ்மால் சைஸ் தான் இது. அப்படி இல்லைன்னா டெக்கரேஷன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய பேர் இப்போலாம் பிளான்ட்ஸ் வைக்கிறாங்க, ரியல் பிளான்ட்ஸே வைக்கிறாங்க. நீங்கள் இதில் வாட்டர் ஃபில்லப் பண்ணி மணி பிளான்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து சேம் மாடல் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸ். இது வந்து ஒரு 1.5 லிட்டர் இருக்கும் கெப்பாசிட்டி. இதுவும் ஒரு பொங்க பானை தான். இதில் வந்து நீங்கள் 1 kg பொங்கல் வைக்கலாம். அதுவும் இதுவும் ஒரே செட்டு தான். நீங்கள் செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனி வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். இது ஒரு காப்பர் பானை. இதை நீங்கள் டின் கோட்டட் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்ததுனால நாங்கள் இதை பாலிஷ்லாம் பண்ணல, ஜஸ்ட் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பிராஸும் காப்பரும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாட்டை மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்க மேக்கிங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இதில் வந்து ரைஸும் வச்சுக்கலாம், அப்படிலாம் குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம். ஏன்னா டின் கோட்டட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காப்பர் சொம்பு தான் இது. இதில் டிசைன்ஸ் இருக்குது. ஒரு பேரட் லீஃப்லாம் போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் பேரட்டு. இதுவுமே நல்லா மேக் பண்ணேன். இப்போல்லாம் இந்த மாதிரி மேக்கிங்ஸே இல்லை. எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே நேம் எழுதியிருக்கும், இதுலேயும் நேம் எழுதியிருக்கு. அப்போ இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே கலை நயத்தோடு பண்ணியிருக்காங்க மேக்கிங்ஸே. இப்போது அப்படி தான் யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூனிக்காக இருக்குது. இது ஒரு டைப் கூஜா. இது ஹேண்டில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது. அதோட லிட்டே ஹெவியாக இருக்குது. இது லாஸ்ட் வீடியோவில் அது வந்து சின்ன கூஜா பார்த்தோம். இது வந்து அதோட பிக் சைஸ். இது ஃபேமிலிக்கே வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயும் அவுட்டிங் எங்கேயும் போகிறதா இருந்தால் இதில் வாட்டர் எடுத்துக்கலாம். இது ஒரு குமிழ் தூக்கு. குமிழ் வச்ச தூக்கெல்லாம் இப்போ வரதில்லை.
அப்பப்போ இந்த மாதிரி குமிழ்த்துக்கு வரப்பெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர். இது வந்து டின் கோட்டிங் கொடுக்கல. ஏன்னா அப்போ இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுறப்போ டின் கோட்டிங் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்கிறதுனால நாங்களுமே டின் கோட்டிங் கொடுக்கல. தேவைப்பட்டால் டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷும் பண்ணலாம். ஒன்ஸ் டின் கோட்டிங் கொடுத்தா பாலிஷ் பண்ணணும். அதனால் அப்படியும் பண்ணலாம். டின் கோட்டிங் இல்லாமலே யூஸும் பண்ணலாம். இது ஒரு உட்டன் அஞ்சரை பெட்டி. உட்டு வந்து டீக் வுட்டு. இது உள்ளார வந்து பிராஸ் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க வித் டின் கோட்டட். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸ்மால் சைஸ் தான். என்ன ஒரு 100 கிராம் பிடிக்கும். ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் கண்டெய்னர்ஸு. எல்லாமே பார்க்க நியூவாக இருக்குது. எதுவுமே பாலிஷ் பண்ணல. எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணது தான். இதில் கிச்சனில் வந்து நம்ம எல்லாம் மிளகு, ஜீரகம், ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைசஸும் போட்டு வச்சுக்கலாம். உட்டு வந்து டீக் வுட். எல்லாமே கொஞ்சம் ஸ்டக் ஆனதுனால எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. உட்டுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. ரொம்ப வருஷம் பழசு மாதிரி தெரியல. இது ஸ்மால் சைஸ் டிஃபன் பாக்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து டின் கோட்டிங் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ், கிட்ஸ்க்கெலாம் பிஸ்கெட்ஸோ இல்லைனா வீட்லேயே நம்ம ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி கூட நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் இதோட குவான்டிட்டி எவ்வளோன்னா 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி குவான்டிட்டி அது. இது வந்து கும்பா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இது வரப்போ பாலிஷ் பண்ணாமல் தான் இருந்தது. நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இது பாலிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். டின் கோட்டிங் கொடுத்துருக்கனால நம்ம சூடாகவே ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாரோ எல்லாம். ஏன்னா டின் கோட்டிங் கொடுத்துருக்கு. இதுலேயே நம்ம சாப்பாடும் சாப்பிட்லாம், ரைஸ் லஞ்சும் சாப்பிட்லாம். அந்த காலத்தில் இப்படி தான் லஞ்ச் இதில் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இப்போயும் இதை நம்ம ட்ரெண்டுக்கு கொண்டு வரலாம். லஞ்சும் சாப்பிட்லாம் அதில். இது வந்து டிஃபன் பாக்ஸுன்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் தான் இல்லை. இது வந்து அஞ்சரை பெட்டி. இது என்னென்ன லாஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் காட்டினேன். ஸோ இது அதே மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து அஞ்சரை பெட்டி. இது ரொம்ப ரேரு. இப்போல்லாம் அஞ்சரை பெட்டி கிடைக்கிது. பட் ஆனால் குவாலிட்டியாக கிடைக்கல. ஏதாவது ஒரு ஃபால்ட்டு வந்துடுது, இல்லைன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப நியூவாக இதை நாங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இதை பாலிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய அஞ்சரை பெட்டி வந்து டேமேஜாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நல்லா கண்டிஷனாக இருக்குது. இப்போ வரது எல்லாமே அப்படி தான் வருது. அதுதான் இது ரொம்ப வெயிட்டும் ஹெவியாக இருக்குது. வெயிட்டும் கரெக்டாக அதாவது பாலிஷ் பண்ணாலுமே இதோட வெயிட் குறையலை. அதே மாதிரி லுக்காகவும் இருக்குது. உள்ளே இருக்க வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து பாலிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது பாலிஷ் பண்ணல. அவுட் சைட் மட்டும் பாலிஷ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கோம். இதில் மேலே ஒரு கவர் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வர அந்த பிளேட்டுமே இல்லாமல் தான் வருது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா அஞ்சரை பெட்டி வந்து பிராஸில் ஒன்று தான் இருக்குது, உட்டனில் ஒன்று தான் இருக்குது, சிங்கிள் தான் இருக்குது. இது வந்து
பிரான்ஸ் உருளி, வெண்கல உருளி. இது பருப்பு உருளின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ்னால் அதில் பருப்பு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாயசம் கூட மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் புளி யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளஸ் இதுக்கு டின் கோட்டிங்கும் அவசியம் இல்லை. அதனால் இது ரெண்டுமே நம்ம அதை ப்ரிப்ரேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், பருப்பும் பாயசமும். இது ஒரு காஃபி மேக்கர் மிஷின். அந்த காலத்தில் காஃபி சீட்ஸ் கொட்டையெல்லாம் இதில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து எப்படி கிரைண்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது, நான் பார்த்ததில்ல. இதுக்குள்ளே போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹேண்டில் நல்லா உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாம் காஃபி பவுடர் வாங்குகிறோம். இது வந்து நேம் வந்து லண்டன் எழுதியிருக்கு, மேபி மேட் இன் லண்டனாக இருக்கலாம். பட் இது எல்லாமே செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் தான். இதை வந்து அப்போல்லாம் சீட்ஸ்லாம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அவங்களே வீட்டில் கிரைண்ட் பண்ணி காஃபி போட்டு குடிப்பாங்க போல். இப்போ ரெடிமேடாக காஃபி பவுடரே கிடைக்கிது. இது கலெக்ட் பண்ணுறவங்க கலெக்ஷனாக ஒன் ஆஃப் த கலெக்ஷனாக இருக்கணும்னா நினச்சா இது வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம சீட்ஸ்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. அதனால் கலெக்டர்ஸ் வாங்கிக்கலாம், ஆன்டிக் கலெக்டர்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு டம் பாக்ஸ் கிட்ஸ்லாம் மணி சேவ் பண்ணி வைக்கிற பாக்ஸு. இல்லை 1 ரூபி காயினோ, இப்போ காயின்ஸ்க்கும் வேல்யூ இருக்குது. 10 ருபீஸ் 5 ருபீஸ் காயின்ஸ் தானே அப்படிலாம் இல்லை, காயின்ஸும் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டல, டிஸ்பிளே பண்ணலை. ஏன்னா ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் ஆகுது. இதில் சேவ் பண்ணி வச்சா, இது பேங்க் மாதிரி, இதை சேவ் பண்ணி வச்சா 1 ஹோல் டே ஆகும் அதுலேருந்து மணி எடுக்க. அவ்வளோ டைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது ஓப்பனிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாதம் வச்ச வெத்தலை பெட்டி. இது வரைக்கும் யாரும் வெத்தலை பெட்டி கலெக்ட் பண்ணாதவங்களுக்கு இது வந்து வாங்கிக்கலாம். இது நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது, பாலிஷ் பண்ணியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காலத்தில் வெத்தலை பெட்டி யூஸ் பண்ணாங்க, இப்போது நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, வெத்தலை வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. பட் இதை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஷாப் வச்சிங்கன்னா இதில் மணி கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம், மணி பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் கலரில் இருக்குது வெத்தலை பெட்டி, ஹெவியாகவும் இருக்குது. பாதம் வச்சு இப்போ பாதம் வச்சுமே குறைஞ்சி போச்சு நிறைய, இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த பாதம் வச்ச வெத்தலை பெட்டியுமே குறைஞ்சிட்டு வருது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இது ஒரு 100 ml பிடிக்கிற ஒரு கண்டெய்னர். நாங்கள் இதை 1 டைம் வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ண தான் இதோட லுக்கே வரும். இதை நீங்கள் மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா லுக்காக இருக்குன்னு நீங்கள் எங்கேயோ டேபிளில் எழுதுகிறப்ப, ஸ்டடி டேபிளில் அந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பைசி பாக்ஸ் கண்டெய்னர். ஜீரகம், கடுகு, உளுந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது டின் கோட்டட். இதுலேயுமே நேம்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்லேயுமே நேம் எழுதுகிற மாதிரி இதுலேயுமே ரொம்ப மைன்யூட்டாக நேம்ஸ் 2 இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே 2 பிளேஸ்லேயும் எழுதியிருப்பாங்க. இதுலேயும் எழுதியிருக்காங்க, மறக்காமல் எழுதியிருக்காங்க. அப்புறம் இதில் என்னன்னா, இது வந்து கேப் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது, ஏர் டைட் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். இதில் பரவாயில்ல, லுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்குறவங்களுக்கு இது ஓகே. இல்லை டைட்டாக தான் வேணும்னாலும் நெக்ஸ்ட் பீஸ் வந்தால் பார்த்துக்கலாம்.
இதை ஜஸ்ட் சொன்னால் எவ்வளோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இல்லை. பட் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடலுக்காக தான் இதை நாங்கள் வாங்கினோம். மாடல் நல்லாயிருக்கு, இது மாதிரி இந்த சைஸில் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சி தான் இதை நாங்கள் வாங்கினோம். இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் சம்மர் டைம் வந்தாச்சு. ஸோ பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் வைங்க. இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணால் நிறைய எங்கேயோ என் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு 2-3 அனிமல்ஸ்க்காவது ஹெல்ப்பாக இருக்கும். ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே 2-3 அனிமல்ஸ் ஹெல்ப்பாக இருக்கும். எல்லோரும் ஃபாலோ பண்ணால் எத்தனையோ அனிமல்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேஸ் வாயிலா ஜீவர்களுக்கு என்னால் பேச முடியும். ஸோ அவங்களுக்கு பதிலாக நான் பேசுகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். இதே மாதிரி ப்ராடக்ட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.